வெல்கம் டு மிச்சுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான கட்லா மீன் பிரியாணிங்க. இதை எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற ஃபிஷ் பிரியாணிக்காக ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து மசாலா நல்லா பிடிக்குங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஊற்றினோம்னா ஃப்ளோயிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. இப்போ மீனை வந்து அதில் போட்டு மீன் பீசஸை அதில் போட்டு 2 சைடும் நல்லா டிப் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் நிறையாவே நான் மசால் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ 2வது மீனும் நம்ம டிப் பண்ணி எடுத்தாச்சு. இதை பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் செஞ்சிடலாங்க. எல்லா மீனுக்கும் மசால் தடவியாச்சு. நான் பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது நல்லா காயணும். நல்லா காஞ்சாதான் மசால் நல்லா பிடிக்குங்க. இது 2 மணி நேரம் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான எண்ணெய் சேர்த்திடலாம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்க போகிறோம். இது 2 நல்லா ஹீட் ஆகி உருகட்டும். அதுக்கப்புறம் மீதி ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆ பிச்சு போட்டுக்கிறேன். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 மராட்டி முக்கு, 1 அன்னாச்சி பூ, 3 கிராம்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி வந்து வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் மீடியம் சைஸுங்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் 1 எடுத்தால் கூட போதுங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1 பச்சை மிளகாயை 2ஆ நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ஃபிஷ்க்கு வந்து நான் மசாலா ஜாஸ்தி போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன்னு. எதுக்காகங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஃபிஷ் பிரியாணி. அதுக்காக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம பிரியாணி கூட வச்சு தம் போட்டு எடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ஃபிஷ் ஃப்ரையில் நல்லா மசால் பிடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து தம் போடும்போது நல்லா மசால் இறங்கும். இப்போ நான் 1 கைப்பிடி புதினா சேர்த்திக்கிறேன். இது கூடவே 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும். அந்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தனையும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கலக்கும் போது உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப யம்மியாக இருக்கும். அதனால தான் முதல்ல வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துறதுங்க. இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து பச்சை வெங்காயமாக எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நிறையா இதில் போட்டிருக்கேங்க, அரைச்சி விழுதா. இது வந்து இப்படி அரைச்சி விழுதா எடுத்து போடும்போது பிரியாணிக்கு வந்து கூடுதல் சுவை கொடுக்கும். அதுக்காக தான் வந்து பச்சை வெங்காய பேஸ்ட் போடுறோங்க. அடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதே மாதிரி மையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து எடுத்து சேர்த்துறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சது தான். நம்ம ஃபர்ஸ்டே அரைச்சி வச்சு சேர்த்துறத விட பிரியாணிக்கு எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி 2 தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 2மே வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான், ரொம்ப பெரிய தக்காளி கிடையாது. நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆப்பிள் தக்காளி வேணாங்க, நான் நாட்டு தக்காளி எடுத்து 2 கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு இதோட பச்சை வாசனையும் போகணும், இது சீக்கிரமா வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கூட உப்பு சேர்த்துக்க போறோம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துறேன். கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது ஈஸியா வதங்கிரும், அதே மாதிரி நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், இந்த மசாலாவோட இறங்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திட்டு நான் மூடி வச்சு வதக்கி எடுக்க போறேன். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். இன்னுமே தக்காளி வதங்கணும், அதே மாதிரி ரா ஸ்மெல் இன்னும் இருக்குது. அதனால மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சு வேக வைக்க போறோம், வதக்கி எடுக்க போறோம். ஸோ மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான காரத்தை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. இது நார்மல் மிளகாய் தூள் தான். இதுவே நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கங்க, ஏன்னா காரம் பத்தாது. பட் இது நார்மல் மிளகாய் தூளுங்கிறதுனால நான் 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இன்னும் ஒரு பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கேன், இதுவே காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 1 குழிக்கரண்டி தயிர் சேர்த்திக்கிறேன். ரொம்ப தனியாகவும் வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 குழிக்கரண்டி மட்டும் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற தயிராக சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் வீட்டில் ஊற்றி வச்சு சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஊற்றுனது தான் எடுத்து சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, அந்த ஆயிலாம் பிரியுது, நல்ல ஸ்மெல் கொடுக்குது, நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி 1.5 டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஸோ 1.5 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4.5 டம்ளர் மேக்ஸிமம் ஊற்றணும். பட் இது பிரியாணிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3.5 டம்ளர் மட்டும் ஊற்றிக்க போகிறோம். 1 டம்ளர் கம்மி பண்ணிக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், பிரியாணி குலையாமல் வரும். இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் நான் பிரியாணி பண்ணுறேன், சாப்பாட்டு அரிசியில் தாங்க பண்ணுறேன். இப்போ தண்ணியை நல்லா கலந்து விட்டாச்சு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம வைக்கிற தண்ணி கொதிச்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் அரிசி சேர்ந்தீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியாக வரும். நான் இன்னைக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் பண்ணாலும் சரி, சாப்பாட்டு அரிசியில் பண்ணாலும் சரி, நம்ம சேர்க்குற தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த அரிசியை போட்டிங்கன்னா பிரியாணியோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும், கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வருங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு குக்கரில் குக் ஆகிட்டு இருக்கு பிரியாணி. இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம், அதில் தேவையான எண்ணெய் சேர்த்தி ஃபிஷ் பீசஸை இதில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கருக்கு மூடி போடாமல் கிளாஸ் லிட் தான் போட்டு குக் பண்ணிட்டு இருக்கேன். அது 1 சைடு குக் ஆகிட்டு இருக்கு. நம்ம தேவையான ஃபிஷ் பீசஸை இப்போ போட்டு எடுத்துக்கலாம். நான் 2 பீசஸ் போட்டிருக்கேன், அடுப்பில் குக் ஆகிட்டு இருக்கு. 1 சைடு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 1 சைடு நல்லா குக் ஆயிடுச்சு, இதை நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். இப்போ 2யும் திருப்பி போட்டாச்சு, இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 2 சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஃபிஷ் பீசஸை அதில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ் பீசஸும் போட்டுக்கலாங்க. சைடு நம்ம கிளாஸ் லிட்டை வச்சு பிரியாணிக்கு ரெடி பண்ணோம் இல்லையா, இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டான ரைஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம மேலே இருக்கிற ஸ்பைசஸ் மட்டும் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் அழுங்காமல். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இது மேலே தான் வச்சு பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்துட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், நல்ல ஃப்ளேவர் இறங்கும். அதுக்காக தான் ஸ்பைசஸ்லாம் எடுத்துட்டு லைட்டாக கிளறி விட்டேன். இதுக்கு மேலே நெய் சேர்த்தி மேலாப்பில் கிளறி விட்டுருங்க. கீழேருந்து மேல் பக்கமாக நோக்கி கிளறுங்க, ரொம்ப போட்டு குழைய வைக்கிற மாதிரி கிளறிடாதீங்க, லைட்டாக ஜென்டலாக கிளறி விடுங்க. இப்போ கிளறி விட்டுட்டு அடுத்து ஒரு தோசைகள் அடுப்பில் போட்டு ஹீட் ஆனதும் குக்கர் எடுத்து மேலே வச்சுட்டேன். அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பீசஸ், ஃபிஷ் பீசஸ் இருக்கு இல்லையா, அதை இது மேலே ஃபில் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு தட்டை இது கவர் பண்ணுற மாதிரி, இந்த குக்கர் கவர் பண்ணுற மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சுடு தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேங்க.
பாத்திரத்தில் சுடுதண்ணி தான் வைக்கணும்னு சொன்னேன். பஸ்தண்ணி வச்சா ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சுடுதண்ணி வைக்கும்போது மேலேருந்து ஹீட் இறங்கும், உங்களுக்கு கீழேருந்து ஹீட் ஏறும்போது நல்லா குக் ஆயிரும் பிரியாணி. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாத்திரத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பிளேட்டையும் ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. இந்த மீனோட ஃப்ளேவர் நல்லா பிரியாணியில் உங்களுக்கு இறங்கி இருக்குது. ஸோ நம்மளோட ஃபிஷ் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நம்மளோட சுவையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் பவுலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த ஃபிஷ் பீசஸை மட்டும் நல்லா கிறிஸ்பி ஆக்கின பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு பிரியாணி பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் இன்னைக்கு கட்லா மீனில் தான் வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணியிருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வஞ்சர மீன் வாங்கி ஃபிஷ் சில்லி போட்டு அதில் கூட பிரியாணி பண்ணலாம், அதுவும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Midgetla. Thank you. Bye.